சென்னை மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, போராட்டம் குறித்தான விவரம். மாலதி, மந்தவெளி பேருந்து நிலையம் அருகில் கடந்த 7ஆம் தேதி புதிதாக மதுபான கடை என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கட்சியின் மாணவர் அமைப்பு சார்பாக போராட்டம் என்பது ஈடுபட்டது. குறிப்பாக மந்தவெளி பேருந்து நிலையம் அருகில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே உரிய அனுமதி பெறவில்லை என்ற காரணம் காட்டி காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக இந்த மந்தவெளி பேருந்து நிலையம் முழுவதுமாக பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டது. ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே அவர்கள் கைது செய்யப்பட்டதன் காரணமாக அவர்கள் காவல்துறையிடம் கைதுக்கு மறுப்பு தெரிவித்து வலுக்கட்டாயமாக அவருடன் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதுமாக சற்று பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டது. இதனால் காவல்துறையினருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு வாக்குவாதமும் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தொடர்ந்து குண்டுகட்டாக கைது செய்து வாகனங்களை ஏற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்களில் தங்க வைத்திருக்கின்றனர். அவர்களது கோரிக்கை என்பது மயிலாப்பூர் மந்தவெளி பகுதிகளில் கடந்த காலங்களில் இருந்த மதுக்கடைகள் போராட்டத்திற்கு பின்பாக எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுக்கடைகளை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதாக திமுக அரசு தெரிவித்துவிட்டு தற்போது படிப்படியாக மதுக்கடைகளை ஒவ்வொரு பகுதிகளிலும் திறந்து வருவது அதற்கு கண்டனத்துக்குரியது. பள்ளிகள் பல மூடப்பட்டு வருகிறது, ஆனால் மதுக்கடைகள் பல திறக்கப்பட்டு வருகிறது என்பது போன்று அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். எனவே மந்தவெளி பகுதியில் தற்போது புதிதாக திறந்திருக்கக்கூடிய இந்த மதுக்கடைக்கு அருகிலேயே பேருந்து நிலையம், மருத்துவமனை என பல முக்கிய இடங்கள் இருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு பெரும் கடும் சிரமங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த மதுக்கடை அமைப்பதற்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அவர்களது கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உரிய அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என கூறி தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைத்திருக்கின்றனர். மாலதி, ஜெயலானி, போராட்டம் குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி.